சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 19/11/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தசி திதி காலை 9:44 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அமாவாசை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் காலை 7:56 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து விசாகம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு நாமயோகம் காலையில 8:55 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சோபனம் அப்படிங்கிற ஒரு நாமயோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு சகுனி அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 9:44 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சதுஷ்பாதம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ அமாவாசை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது போக இந்த நாளானது ஒரு கரிநாளாகவும் அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா திருவிசநல்லூர் ஸ்ரீதர ஐயாவால் கங்காகர்ஷணம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. அதாவது இந்த ஸ்ரீதர ஐயாவாள்கிறவர் அந்த கிணற்றிலே கங்கையை வரவழைத்த நாளாகவும் இந்த நாளானது பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:13 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:35 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 5:02 சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 6:01 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:32 முதல் காலை 6:13 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 11:54 முதல் 1:19 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:38 முதல் 9:03 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:28 முதல் 11:54 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:29 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் மதியம் 12:16 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. சுந்தர் ராமன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அதிர்ஷ்டம் யோகம் என்பதெல்லாம் உண்மையா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இது குறித்து நாம் பலமுறை ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அந்த நேயருக்கு நினைவூட்டுகிறோம். அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னா திருஷ்டின்னு சொன்னா கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதிர்ஷ்டம்னு சொன்னால் கண்ணால் பார்க்க இயலாத விஷயங்களை பற்றி பேசுவது. கண்ணால் நேரடியாக பார்க்க இயலாது, ஆனால் அதனை அனுபவபூர்வமாக அனுபவித்து உணர இயலும் அப்படிங்கிறத அதிர்ஷ்டம்னு சொல்றோம். அதே மாதிரி யோகம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு ரொம்ப பெரிய ஒரு லக், அதாவது அதிர்ஷ்டம் மாதிரியே நினைச்சுப்பா. அவனுக்கு என்னப்பா அவன் யோகவான் அப்படின்னு சொன்னா, யோகம் என்று சொன்னால் அதுபோல் பொருள் அல்ல. யோகம்னு சொன்னால் ஏதோ இரு விஷயங்களினுடைய, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட விஷயங்களினுடைய ஒரு இணைவினைத்தான் யோகம் என்ற பெயரிலே சொல்கிறார்கள். ஜாதக ரீதியா யோகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நிறைய யோகங்களை பற்றி பேசுவார்கள். பார்த்தோம்னா கஜகேசரி யோகம்னு சொல்லுவா. அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு குரு சந்திர யோகம்னு சொல்லுவா, குரு சண்டால யோகம்னு சொல்லுவா. நிறைய யோகங்கள் இருக்கு. அது மாதிரி மாலாபிய யோகம், அந்த யோகம், இந்த யோகம், நிறைய யோகங்களை பத்தி எல்லாம் பேசுவா. சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவா. இப்படி பானு பார்கவ யோகம்னு சொல்லுவா. இந்த மாதிரி நிறைய யோகங்கள் பற்றி பேசுவார்கள். இது எல்லாமே எதன் அடிப்படையிலே வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த யோகங்கள் அனைத்துமே கிரகங்களினுடைய இணைவினை பற்றித்தான் பேசுகிறது. ஏதோ 2 கிரகங்கள் ஒன்றாக இணைகிறதுன்னு சொன்னா அதை வைத்துத்தான் யோகம் என்பதை தீர்மானிக்கிறார்கள். உதாரணத்திற்கு இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், யோகம்னு இருந்தா ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் இருக்குங்கிற மாதிரி, ரொம்ப நல்ல லக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம் இல்லையா. ஒரு கஜகேசரி யோகம் அப்படின்னு எடுத்துட்டா கூட ஒரு சந்திரனிடமிருந்து குருவானவர் அவர் ஒரு
1 4 7 10 இருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டாலும் சரி, அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அது ஒரு கஜகேசரி யோகம். அல்லது சந்திரனும் குருவும் ஒன்றாக இணைந்திருந்தாலும் இந்த குருவையும் சந்திரனையும் வைத்து சொல்லப்படுவதுதான் இந்த குரு சந்திர யோகம் அல்லது இந்த கஜகேசரி யோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பா. இப்போ ஒரு கும்ப லக்னக்காரன் எடுத்துமே, ஒரு கும்ப லக்னக்காரருக்கு அவர் கடக ராசியிலே பிறந்திருக்கிறார், சந்திரனானவர் 6ஆம் பாவத்திலே இருக்கிறார். அதற்கு நேர் 7, அதாவது கும்ப லக்னத்துக்கு 12ஆம் பாவத்திலே குரு இருக்கிறார்னு சொன்னார். இதை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது சந்திரனுக்கு 7லே குருவும் குருவுக்கு 7லே சந்திரனும் இருப்பதால் கேந்திர ஸ்தானங்கள்ல இருக்காங்க, ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். கஜகேசரி யோகம் சொன்னா அது நல்ல பலனை தருமான்னு கேட்டா கண்டிப்பாக தராது. ஏன்னு சொன்னா எந்த பாவகத்திலே உட்கார்ந்து இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா 6ஆம் பாவகம் எனப்படக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு பாவகத்திலும் 12ஆம் பாவகத்திலே குருவானவர் நீச்ச பலத்தினை பெறும் பொழுதும் இது கஜகேசரி யோகம் என்று அழைக்கப்பட்டால் கூட அது மிகப்பெரிய நற்பலனை தராது. அதே மாதிரி குரு சண்டால யோகம்னு சொல்லுவா. அது யோகம்னு சொன்னா குருவும் சனியும் ஒன்றாக இணைந்தாலோ அல்லது குருவோடு ராகுவோ அல்லது குருவோடு கேத்துவோ இணைந்திருந்தால் இந்த மாதிரி குரு சண்டால யோகம் சொல்லுவா. அதுவும் நற்பலன்களை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். இல்லையே யோகம்னு தானே சொன்னா, அது அதிர்ஷ்டத்தை தானே தரணும் சொன்னா, இது நம்முடைய புரிதல் தானே தவிர, நாம் தான் அது போல் புரிந்து கொண்டிருக்கிறோமே தவிர, அந்த யோகம் என்கின்ற வார்த்தை குருவையும் மற்றொரு கிரகத்தையும், அதாவது ஏதோ 2 கிரகங்கள் இணைவதுதான் யோகம்னு சொல்றார். 2 விஷயங்கள், ஏதோ ஒரு 2 விஷயங்கள் ஒன்றாக இணைவதைத்தான் யோகம் என்று சொல்லுவார்கள். ஜாதகத்தை பொறுத்தவரை யோகம் என்கின்ற வார்த்தை 2 கிரகங்களினுடைய இணைவினை பற்றித்தான் பேசும். அதற்கான பலன் என்ன அப்படிங்கிறத நீங்க ஜோதிடரை பார்த்துத்தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டம்ங்கிறது என் ஜாதகத்துல இருக்கா சார்? அதிர்ஷ்டம் சொன்னா நீங்க ஒரு லக்குன்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி லக்கு எனக்கு இருக்கா சார்ன்னு கேட்டா அதனை உங்களுடைய ஜாதகத்தினுடைய 5ஆம் பாவகமும் 9ஆம் பாவகமும் தீர்மானிக்கும்னு சொல்றார். 5ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் இருக்கக்கூடிய கிரகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த லக்கினை, அந்த அதிர்ஷ்டத்தினை உண்டாக்கி தரும். அந்த 5ஆம் பாவகத்திலும் 9ஆம் பாவகத்திலும் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய தசாபுக்தி காலம் எப்பொழுது வருங்கிறத பார்த்துண்டு அந்த கிரகங்கள் யாருடைய சாரத்தினை பெற்றிருக்கிறார்கள், அதனை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அந்த காலம் வரும் பொழுது அது என்ன மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத உங்க ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். 5ஆம் பாவத்திலும் 9ஆம் பாவத்திலும் எனக்கு கிரகங்களே இல்லை சார் அப்படின்னு சொன்னா கூட இந்த 5ஆம் பாவக அதிபதி எங்கே நின்றிருக்கிறார், 9ஆம் பாவக அதிபதி எந்த இடத்திலே நின்றிருக்கிறார் என்று பார்த்து கொண்டு அதற்கேற்றார் போல் கூட நீங்கள் அந்த அதிர்ஷ்டங்களை அனுபவிக்க இயலும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஆக அதிர்ஷ்டம் யோகம் என்பதெல்லாம் உண்மையான்னு கேட்டா நிச்சயமாக உண்மைதான். ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் அல்லன்னு சொல்றேன். நீங்க அந்த வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பொதுவாக நம்ம எல்லாரும் அதிர்ஷ்டம் யோகம்னா ஏதோ ரொம்ப பெரிய உச்சத்துல நம்ம கொண்டு போய் வச்சுடுங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்கோம். அதுபோல் இருப்பதும் உண்டு. அது ஒவ்வொருவருடைய ஜாதக பலத்தினை அடிப்படையாக கொண்டது. இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரே நாளிலே நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கும். அந்த குழந்தைகள் அனைவருக்குமே அந்த யோக பாவங்கள் அனைத்துமே இருக்கும். ஆனால் வெவ்வேறு லக்னங்களிலே பிறந்திருப்பார்கள், வெவ்வேறு நிமிடங்களிலே பிறந்திருப்பார்கள். அப்படி பிறக்கும் பொழுது எல்லா குழந்தைகளுமே, அந்த ஒரு நாள்ல பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுமே சூப்பர் ஸ்டாராக ஆகிவிடுவதில்லை. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா அவரவர்கள் ஜாதகத்தினுடைய தனிப்பட்ட பலமும் அந்த பூர்வ புண்ணியம் என்பதுதான். இந்த பூர்வ புண்ணியத்தினைத்தான் நாம் அதிர்ஷ்டம் என்ற பெயரிலே அழைத்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அதை நம்ம கண்ணால பார்க்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா? அதிர்ஷ்டம்னு சொன்னாலே கண்ணால பார்க்க முடியாது, அதனை அனுபவித்துத்தான் உணர இயலும். ஆனால் இதனை நம்முடைய ஜாதகம் நிச்சயமாக நமக்கு தெளிவுபடுத்தி விடும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.